ஹலோ, வெல்கம் டு இன்சைட் ப்ரோ. நம்ம இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த மூவி வந்து சப்சர்வியன்ஸ். சப்சர்வியன்ஸ் வந்து ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இப்போ நம்ம இருக்கிற ஏஜ் ஆஃப் ஏஐ லிருந்து ஏஜ் ஆஃப் ஏஜிஐ, அதாவது ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐரோபோ எந்திரன் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஆப்வியஸ்லி வந்து இந்த மூவிலையும் robots are commoditized. அதாவது எங்கே பார்த்தாலும் ரோபாட்ஸ் இருக்கும். Robots will be home helpers, they'll be in the construction industry, they'll be performing surgeries, they'll be plumbing. எல்லாமே ரோபாட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஏஜில் மேகன் ஃபாக்ஸ் ஹேஸ் பிளேட் த லீட் ரோல் ஆஸ் அலிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ரோபாட். நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, மேகன் ஃபாக்ஸ் வந்து ஷீ ஹேஸ் பிளேட் தட் ரோல் ஆஃப் அலிஸ் பியூட்டிஃபுல்லி. ஷீ ஹேஸ் சச் ஏ போக்கர் ஃபேஸ்ட், எமோஷன்லெஸ், robotic character, and she has performed it beautifully. இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மூவி இஸ் டச்சிங் upon a very important topic, which is how the lines are getting blurred between a human and a robot அப்படிங்கிறது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மூவியில் ப்ரெடிக்டபிள் மூவி, ரைட்? இட்ஸ் நாட் நெயில் பைட்டிங் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் ஃபார் ஷுவர். வெரி வெரி ப்ரெடிக்டபிள் மூவி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி லைனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து when the female robot in the household tries to become a female in the household, அதுதான். ஸோ அதனால தான் வந்து சப்சர்வியன்ஸ். ஏன்னா சப்சர்வியன்ஸ்னால் வந்து ஒரு சப்மிசிவ் ஒபீடியன்ஸ் இல்லையா? ஹவு த ஃபீமேல் ரோபாட் இஸ் வெரி லாயல் டு த ப்ரைமரி யூசர் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் தட் ரோபாட் அப்படிங்கிறது தான் மூவியே. ஐ திங்க் அந்த மூவி அந்த ஸ்டோரி லைன் வந்து இட்ஸ் அ பிட் டூ ஃபார். சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் த லைன்னு சொல்லுவேன் நான். மற்றபடி ஒன் டைம் பார்க்கலாம்.